மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விளையாட்டை கடந்து மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் கால்பந்து. பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடத்தப்படும் கண்காட்சி போட்டி. நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் கைது வாரண்டுகளை செயல்படுத்த முடியாது. சர்வதேச நீதிமன்றம் தகவல். ஜெர்மனியின் பாரம்பரியமிக்க வரலாற்று சின்னத்தின் மீது ஏறி பலஸ்தீனுக்காக ஆதரவு குரல் எழுப்பிய செயல்பாட்டாளர்கள். இஸ்ரேலுடன் உறவை மேம்படுத்துமாறு சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா நிர்பந்தம். சர்வதேச சட்டங்களை மீறும் இஸ்ரேலை நீதியின் முன் நிறுத்துங்கள். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா சபை பொதுச் செயலாளருக்கு கடிதம். பலஸ்தீன் ரத்தத்தில் லாபம் சம்பாதிக்கும் அமெரிக்க கம்பெனிகள். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் நிறுவனங்கள். ஆயுத போராட்டமே விடுதலையை பெற்றுக் கொடுக்கும். பலஸ்தீன பாதிரியாரின் திட்டவட்ட கருத்து. பார்வையை இழந்த போதும் நம்பிக்கையை இழக்காத பலஸ்தீன பெண்மணி. பலஸ்தீன் வெற்றி கதைகளில் இதுவும் ஒன்று. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஸ்பெயின் மற்றும் பாலஸ்தீன அணிகளிடையே நடைபெறும் கண்காட்சி போட்டியில் பங்கேற்குமாறு ரசிகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாகவும் அவர்களுக்கு உதவி செய்யும் வகையிலும் ஒரு கண்காட்சி கால்பந்து போட்டி ஸ்பெயின் நாட்டில் நவம்பர் 18 அன்று நடைபெறுகிறது. தலைநகர் பார்சிலோனாவில் உள்ள ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் அரங்கத்தை நிறைக்குமாறு பிரபல கால்பந்து அணியான மான்செஸ்டர் சிட்டியின் மேனேஜர் பெப் கார்டியாலோ அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் தியாகம் செய்துள்ள 400க்கும் அதிகமான பாலஸ்தீன விளையாட்டு வீரர்களின் நினைவாக இந்த போட்டி நடத்தப்படுகின்றது என்று அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. நடைபெறும் இந்த போட்டி ஒரு கால்பந்து போட்டி என்பதை கடந்து பலஸ்தீன மக்களுக்கான சர்வதேச ஒற்றுமையை பறைசாற்றுவதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஸ்பெயினின் கட்டோலினா அணிக்கும் பலஸ்தீன தேசிய அணிக்கும் இடையே இந்த கண்காட்சி போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியின் டிக்கெட் விற்பனை மூலம் பெறப்படும் தொகை பலஸ்தீனில் மனிதாபிமான உதவிகளுக்கு வழங்கப்படும். இந்த மாதம் இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கால்பந்து போட்டியில் பங்கெடுக்க உள்ள பலஸ்தீன அணிக்கு பயிற்சி போட்டியாகும் இந்த போட்டி அமையும் என்று கால்பந்து ரசிகர்கள் நம்புகின்றனர். அமைதிக்கான செய்தியை வழங்குவதுடன் நெருக்கடியில் உள்ள வீரர்களுக்கு ஒரு அனுபவமாகவும் இப்போட்டி அமையும் என்று கார்டியோலோ தெரிவித்துள்ளார். இதனிடையே இப்போட்டியை ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் நடத்தாமல் நகருக்கு வெளியே ஒரு சிறிய ஸ்டேடியத்தில் நடத்துவதற்கான முயற்சியை பார்சிலோனா சிட்டி கவுன்சில் மேற்கொள்வதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரசிகர்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக டிக்கெட் விற்பனையை ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே தொடங்கியுள்ளனர். கைது வாரண்டுகளை நிறைவேற்றுவதற்கு நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச அளவில் நிகழ்த்தப்படும் குற்றங்களை விசாரித்து வரும் சர்வதேச நீதிமன்றம் அவ்வப்போது கைது வாரண்ட்களை பிறப்பித்து வருகிறது. இவ்வாறு வாரண்ட்கள் பிறப்பிக்கப்படும் போது பரபரப்பாக செய்திகள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் இவ்வாறு பிறப்பிக்கப்படும் வாரண்ட்களில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படுவதில்லை. சமீபத்தில் காசா இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்காக இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யவ் காலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட்கள் பிறப்பிக்கப்பட்டன. சர்வதேச அளவில் தற்போது 33 கைது உத்தரவுகள் நிலுவையில் உள்ளதாக சர்வதேச நீதிமன்ற நீதிபதி டொமாகோ அகைனே தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த அவர் ரோம் ஒப்பந்தத்தின் பிரகாரம் உறுப்பு நாடுகள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கைது உத்தரவுகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தாலும் நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அவற்றை நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் நீதிமன்றம் உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஜெர்மனியில் அதிகரித்து வரும் பாலஸ்தீன ஆதரவு அரசாங்கம் மற்றும் மக்களிடையே உள்ள இடைவெளியை எடுத்துக்காட்டுகிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் அமைந்துள்ள பாரம்பரியமிக்க வரலாற்று சின்னமான பிராண்டன்பர்க் கேட் மீது ஏறி பாலஸ்தீன ஆதரவு குரலை செயல்பாட்டாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். ட்ரக் ஒன்றின் உதவியுடன் வரலாற்று சின்னத்தின் மீது ஏறிய 6 செயல்பாட்டாளர்கள் பலஸ்தீன ஆதரவு பதாகை ஒன்றையும் அதன் மீது கட்டினர். சுதந்திர பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இனப்படுகொலைக்கு எதிராகவும் வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. செயல்பாட்டாளர்கள் 6 பேரும் காவல்துறையால் பின்னர் கைது செய்யப்பட்டனர். இஸ்ரேலிய ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் ஜெர்மனி அதிபர் ஃபெட்ரிக் மெர்ஸுக்கு எதிரான மக்களின் நிலைப்பாட்டை இத்தகைய பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பக்கூடாது என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அதிபர் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார். பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பதற்கும் அவர் மறுத்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் மற்றும் இஸ்ரேல் இடையிலான வியாபார ஒப்பந்தங்களை நிறுத்துவதற்கான கோரிக்கைகளையும் அவர் நிராகரித்து விட்டார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளுக்கு எதிராகவே மக்களின் கருத்துக்கள் உள்ளதை கருத்து கணிப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை 63% ஜெர்மனி மக்கள் எதிர்ப்பதாகவும் இஸ்ரேல் மீதான ஐரோப்பிய யூனியனின் தடைகளுக்கு தங்களின் அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் என்று 55% மக்கள் விரும்புவதாகவும் ஒரு கருத்து கணிப்பு குறிப்பிடுகிறது. காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை இனப்படுகொலை என்று 62% ஜெர்மனியர்கள் ஒப்புக்கொள்வதாக மற்றொரு கருத்து கணிப்பு கூறுகிறது. பொதுமக்களின் கருத்துக்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து வருவதை ஜெர்மனி நிலவரம் உறுதிப்படுத்தியுள்ளது. காசா உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வரும் நிலையில் இஸ்ரேலுடன் உறவை மேம்படுத்துமாறு சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா நிர்பந்தம் கொடுத்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா தனது உறவை மேம்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் கூறிய
கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசியில் உரையாடிய போது ட்ரம்ப் இக்கருத்தை முன்வைத்ததாக தெரிகிறது. இரு நாட்டு தலைவர்களும் விரைவில் வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். சமாதான உடன்படிக்கையை பெரும் சாதனையாக ட்ரம்ப் கூறினாலும் உடன்படிக்கையை இஸ்ரேல் தினமும் மீறி வருவதை செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. சவுதி அரேபியாவின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. தற்போது அமெரிக்காவின் கோரிக்கையான இஸ்ரேலுடன் நல்லுறவை சவுதி பேண வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. பலஸ்தீன தேசத்தை உருவாக்குவதற்கான நம்பகமான முயற்சிகளை உள்ளடக்கியதாக எந்த உடன்படிக்கையும் இருக்க வேண்டும் என்று சவுதி விரும்புகிறது. ஆனால் நடைமுறையில் அதற்கு நேர்மாற்றமாக நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகள் உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பலஸ்தீன் விவகாரத்தை ஒதுக்கி வைப்பதற்கு முன் வந்த நிலையில் அக்டோபர் 7 தாக்குதலை ஹமாஸ் போராட்ட குழுவினர் மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மற்றும் சியோனிசவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா சபை பொதுச் செயலாளருக்கும் பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் அமெரிக்காவின் பங்களிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடிதம் எழுதியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதல் மிகவும் பலமாக இருந்தது. நான் அதற்கு பொறுப்பாக இருந்தேன் என்று ட்ரம்ப் நவம்பர் 5ஆம் தேதி கருத்து தெரிவித்திருந்தார். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானின் இறையாண்மைக்கு எதிராக இருந்தது. நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் 1100 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதல் ஐநா சாசனத்திற்கும் பல்வேறு சர்வதேச சட்டங்களுக்கும் முரணாக இருந்தது என்று அமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்தாக்குதலுக்கு இஸ்ரேல் மட்டுமின்றி அமெரிக்காவும் பொறுப்பாக உள்ளது. எனவே ஈரானிய குடிமக்களுக்கான இழப்பீடுகளை சர்வதேச விதிகளின்படி அமெரிக்கா வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபரின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீதும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மருத்துவமனைகள், அவசர ஊர்திகள், சிறைச்சாலைகள், அணு ஆயுத கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தாக்குதலில் ஈடுபட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது சர்வதேச சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். 2 வருடங்களாக காசா மீது இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலைக்காக ஆயுதங்களை விற்று கோடிக்கணக்கில் சம்பாதித்துள்ள அமெரிக்க கம்பெனிகள் காசா மீது இஸ்ரேல் இனப்படுகொலை நடத்துவதற்கு உதவியாக அந்நாட்டிற்கு பல பில்லியன் டாலர் கணக்கில் ஆயுதங்களை அமெரிக்க கம்பெனிகள் விற்றுள்ளன. போயிங், கேட்டர்பில்லர் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இனப்படுகொலை தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு 32 பில்லியன் டாலர்களுக்கு ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ள போதும் ஈரான், லெபனான், யெமன் என பல்வேறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தொடர்ந்து ஆயுதங்களை வாங்கவே செய்யும் என்று வால் ஸ்ட்ரீட் அறிக்கை குறிப்பிடுகிறது. இனப்படுகொலை தொடர்பு காரணமாக அமெரிக்க நிறுவனங்களுடனான வியாபார ஒப்பந்தங்களை சில நாடுகள் ரத்து செய்துள்ளன. பலஸ்தீனில் அம்மக்களின் வீடுகளை இடிப்பதற்கும் கேட்டர்பில்லர் நிறுவனத்தின் புல்டோசர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் அந்நிறுவனம் கடும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறது. மறுபுறம் அமெரிக்க மக்களின் வரி தேவையின்றி இஸ்ரேலுக்காக ஆயுதங்களாக செல்வதாக அந்நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எதிர்ப்புகள் இருந்தபோதும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை அமெரிக்கா அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்து அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பதில் இந்நிறுவனங்களுக்கும் அக்கறை எதுவும் உள்ளதாக தெரியவில்லை. ஆயுத எதிர்ப்பு போராட்டத்தை விமர்சனம் செய்பவர்களை முதுகில் குத்துபவர்கள் என்று பாலஸ்தீன பாதிரியார் கடுமையாக விமர்சித்துள்ளார். பலஸ்தீனின் காசாவில் உள்ள லத்தீன் தேவாலயத்தின் முன்னாள் போதகர் பாதிரியார் மனுவேல் முசல்லம் புனித தலங்களை பாதுகாக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவ கமிட்டியில் உறுப்பினராகவும் உள்ளார். பலஸ்தீன விடுதலைக்கு ஆயுத போராட்டம் மட்டுமே தீர்வாகும் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அத்துடன் எதிர்ப்பு போராட்டத்தை விமர்சனம் செய்பவர்களை முதுகில் குத்துபவர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு முறை காசாவில் இஸ்ரேல் ஒரு படுகொலையை நிகழ்த்தும் போது குற்றம் செய்தவனை எதிர்கொள்ளாமல் எதிர்ப்பவர்களை குற்றம் சாட்டுவதற்கு எப்போதும் சிலர் ஓடி வருகிறார்கள் என்று தனது ஃபேஸ்புக் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயுத போராட்டம் மூலம் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்றும், பாதுகாப்பு உடன்படிக்கை அல்லது இஸ்ரேலை அங்கீகரிப்பதன் மூலம் அதனை பெற இயலாது என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீன் மக்கள் ஆயுத போராட்டம் மேற்கொள்வது அவர்களின் சட்டப்பூர்வ உரிமை. போராட்டம் மற்றும் தியாகத்தின் மூலமாகவே அனைத்து நாடுகளும் சுதந்திரம் பெற்றன. பலஸ்தீன் மக்கள் தற்போது அதனையே செய்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 7, 2023 நிகழ்வுகளை ஒரு திருப்புமுனை என்று தெரிவித்த அவர், மக்கள் தற்போது எங்களின் உரிமைகளை அங்கீகரித்து ஆக்கிரமிப்பாளரை போர் குற்றங்களுக்காகவும் இனப்படுகொலைக்காகவும் குற்றம் சாட்டுகின்றனர் என்றார். பலஸ்தீன ஒற்றுமை மற்றும் போராட்டத்திற்கு வழங்கும் ஆதரவிற்காக நன்கு அறியப்பட்டவர் பாதிரியார் முசல்லம். 2014 காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அவர்கள் உங்கள் பள்ளிவாசல்களை இடித்தால் எங்கள் தேவாலயங்களில் உங்கள் பிரார்த்தனையை நடத்துங்கள் என்ற அவரின் கூற்று பிரபலியமானது.
இஸ்ரேலின் தாக்குதலில் கண் பார்வையை இழந்த பலஸ்தீன பெண்மணி பேக்கரி தொழில் மூலம் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலையில் ஏறத்தாழ 1,70,000 மக்கள் காயமடைந்தனர். 51 வயதான வர்தா அபுஜராத் அவர்களில் ஒருவர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இடிபாடுகளின் தூசுகள் காரணமாக தனது கண் பார்வையை இவர் இழந்தார். மத்திய காசாவின் டேர் அல் பலாஹ் பகுதியில் வசித்து வரும் இவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு அடுத்தவர் உதவியை தான் நாடி உள்ளதாக கூறினார். ஆனால் சவால்களும் சோதனைகளும் உள்ள போதும் ஏனைய பலஸ்தீனியர்களைப் போலவே இழப்புகளுக்கு மத்தியில் தனது புதிய வாழ்க்கையை வர்தா தொடங்கியுள்ளார். தனது குடும்பத்தினரின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பேக்கரி தொழிலை இவர் தொடங்கியுள்ளார். சமாதான உடன்படிக்கை உள்ள போதும் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் அனுமதிக்கிறது. இதனால் நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே வர்தா போன்றவர்கள் தொழில்களை நடத்தி வருகின்றனர். நிவாரணப் பொருட்கள் அடங்கிய 600 வாகனங்களை தினமும் அனுமதிப்பதாக இஸ்ரேல் கூறிய போதும் 150 வாகனங்கள் மட்டுமே வருவதாக ஹமாஸ் கூறுகிறது. நம்பிக்கையை இழக்காமல் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ள வர்தா கண் பார்வையை மீண்டும் பெற்று தனது மகளை திருமண கோலத்தில் காண வேண்டும் என்று தனது ஆசையை வெளிப்படுத்தியுள்ளார். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விளையாட்டை கடந்து மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் கால்பந்து. பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடத்தப்படும் கண்காட்சி போட்டி. நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் கைது வாரண்டுகளை செயல்படுத்த முடியாது. சர்வதேச நீதிமன்றம் தகவல். ஜெர்மனியின் பாரம்பரியமிக்க வரலாற்று சின்னத்தின் மீது ஏறி பலஸ்தீனுக்காக ஆதரவு குரல் எழுப்பிய செயல்பாட்டாளர்கள். இஸ்ரேலுடன் உறவை மேம்படுத்துமாறு சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா நிர்பந்தம். சர்வதேச சட்டங்களை மீறும் இஸ்ரேலை நீதியின் முன் நிறுத்துங்கள். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா சபை பொதுச் செயலாளருக்கு கடிதம். பலஸ்தீன் ரத்தத்தில் லாபம் சம்பாதிக்கும் அமெரிக்க கம்பெனிகள். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் நிறுவனங்கள். ஆயுத போராட்டமே விடுதலையை பெற்றுக் கொடுக்கும். பலஸ்தீன பாதிரியாரின் திட்டவட்ட கருத்து. பார்வையை இழந்த போதும் நம்பிக்கையை இழக்காத பலஸ்தீன பெண்மணி. பலஸ்தீன் வெற்றி கதைகளில் இதுவும் ஒன்று.